இப்போ நேச்சுரல் ஈகோசிஸ்டம் அதை வந்து எக்கனாமிக் சிஸ்டத்தோட ஒப்பிட்டு பார்க்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் உற்பத்தியை வந்து ஜிடிபிம்பாங்க. அதில் வந்து பல்வேறு விதமான பிஸ்னஸ் இருக்குது, வியாபாரம் இருக்குது, காமர்ஸ் நடக்குது, உற்பத்தி நடக்குது. ஸோ ஒட்டுமொத்த ப்ரொடக்டிவிட்டி தான் அந்த ஜிடிபி. இப்போது ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னாலும் அதே மாதிரி தான் வந்து பல்வேறு விதமான அது ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டினா அந்த ஏரியாவுடைய பயோமாஸ், அதாவது தாவரங்களுடைய நீர் பொருளை எடுத்துகிட்டு என்ன இடம் வருதோ, தாவரங்களில் ஒட்டுமொத்த உயிரினங்களுடைய நீர் பொருளை எடுத்துகிட்டால் என்ன இடம் வருதோ அதான் பயோமாஸ் உற்பத்திம்பாங்க. இப்போ நீங்கள் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு ஜிடிபி க்ரோத்துக்கு வந்து பல்வேறு விதமான பிஸ்னஸ்ஸு, தொழில், விவசாயம் உட்பட அத்தனையும் நடந்தால் தான் அது வந்து ஜிடிபி நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஒரே வகையான ஜவுளி மட்டுமே உற்பத்தி ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன். அது என்ன, உற்பத்தி ஆகிறது வந்து விற்பனை ஆகாது. அப்போ அது வந்து பல்வேறு விதமான சங்கிலி தொடர் அதனுடைய விளைவுகளை கொடுக்கும். ஸோ பிஸ்னஸ் வந்து வித்தியாசமாக இருக்கணும். அது மாதிரி இங்கே பயிர் செய்யக்கூடிய பயிர் செய்யறதை கொடுத்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து பல்வேறு விதமான தாவரங்கள் இருக்குது, பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ரொடக்டிவிட்டி, ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அப்படித்தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து 33% இருக்கணுங்கிறோம், ஆனால் வந்து கம்மியாக போச்சு. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக இந்த ஃபுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை ஃபாரஸ்ட்டை ஜெராக்ஸ் அடிக்கிறோம். இப்போ இங்கே ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, ஒரு நிறைய தாவரங்கள் இருக்குது. இங்கே அகத்தி இருக்குது, அங்கே கிளேர் செடியாக இருக்குது, அங்கே தென்னை மரத்தோட வேர் இருக்குது, அங்கே வந்து சீத்தா மரம் இருக்குது, இங்கே வந்து முள் சீத்தா இருக்குது, அங்கே பப்பாளி இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா இது நாவல் மரம் இருக்குது. நாவல் வந்து மண் வளத்தை பெருக்கிற இதனுடைய தலைகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒட்டுமொத்த தாவரங்களுடைய வேர்கள் மற்றும் அதனுடைய கழிவுகள் இங்கே மண்ணில் சேருது. அப்போ அங்கே மண்ணில் வந்து வளம் பெறுது, மண்புழு பெறுகிறது, மண்வாழ் உயிரினங்கள் பெறுகிறது. அங்கே ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி நடக்குது. மண்ணுக்கு மேலே இங்கே சில பல உயிரினங்கள் இருக்குது. பட்டாம்பூச்சி இருக்குது, தேன்பூச்சி இருக்குது, புறான் இருக்குது, ஏன் பாம்பு கூட இருக்கலாம். பட் பாம்புங்கிறது ஒரு ஈகோசிஸ்டத்தில் ஒரு பார்ட்டு. நம்ம பயங்கர ஆபத்து நிறைந்த பாதையை வந்து பயன்பாட்டில் இருக்கனால பயன்படுத்துகிறோம். அங்கே எந்த பாதுகாப்பு விதிமுறையும் நான் பின்பற்றுறது கிடையாது. வெள்ளை கோயிலிருந்து சூலூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அத்தனை விபத்துகள் நடக்குது. ஆனால் செயற்கையான ஆபத்தை கண்டு நான் பயப்படுறதில்ல. அங்கே ஏன் பயப்படுறதில்லைன்னா, அங்கே வந்து விதிமீறல் சாதாரணமாக செய்கிறான். ஆனால் இங்கே இருக்கிற அந்த இயற்கையோட சில ஆபத்துக்களை வந்து நம்ம அதை வந்து அதனோட தான் பயணிச்சாகணும். அதை வந்து குறைச்சிக்க பார்க்கணும், மருத்துவ ரீதியாக இது பண்ணிக்கணும். நமக்கு நிறையா இது இருக்குது இப்போ இன்றைக்கி அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு. அதனால் ரொம்ப தொடர்ச்சி எறியக்கூடாது. ஸோ இங்கே எக்கனாமிக் ப்ரொடக்ஷனும் இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா, உணவுப் பொருள் உற்பத்திங்கிறது ஒரு 25 அடிக்கு ஒரு தென்னை மரத்தை வச்சுட்டு அதை மட்டும் மீதி இருக்கிற எல்லாம் பூரா களி குழிச்சு க்ளீன் பண்ணிட்டா அங்கே தென்னை மரத்தோட உற்பத்தி தான் வருது. அங்கே வந்து தென்னை மரம் ஒரு வேளை வறட்சியில் காஞ்சி வச்சுன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ மண்ணோட பலம் ஒரே வேர் மண்டலங்கிறது மண்ணுக்கு எதிரானது. அந்த மாதிரி ஒன்று இருக்காது. ஸோ தொடர்ந்து அடித்து ஒருத்தர் பொள்ளாச்சி பக்கம் தான் ஒருத்தர் வந்து டோட்டலாக மண் இறந்து போச்சுன்னு சொன்னாங்கன்னுங்கிற இதையும் நாம் பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்க, இது மகோன் இங்கே நிற்கிது. இதனுடைய வேர் மண்டலம் இதில் சேருது, இதனுடைய கழிவுகள் இங்கே சேருது. இதை பாருங்க, இது ஒரு செடி, இதெல்லாம் மறைக்கி விட்டு சிறுசாக வச்சுக்கோ, அதனோட வேர் மண்டலம் இங்கே இருக்குது. இது வந்து இது இப்படி அந்த எருக்களை இருக்குது. எருக்களை வந்து ஒரு சிறந்த போரான் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. இதை வெட்டி நம்ம ஊற வச்சு சொட்டு நீர் வழியாக கொடுத்துருவோம். இப்படி பல்வேறு விதமான இந்த வெயில் எங்கேயாவது மண்ணில் படக்கூடிய இடம் இருக்குதுங்களா, மண்ணை வந்து தாவரங்களால் மூடியிருக்கிறோம். இங்கே தடத்தை தவிர வேறு எங்கேயும் வந்து மண் வந்து வெயிலில் படாது. ஸோ அங்கே மைக்ரோ கிளைமேட் உருவாகுது, அங்கே உயிரினங்கள் வாழுது, அதனுடைய கழிவுகள் இதில் சேருது. ஸோ அப்போ வந்து பல்வேறு விதமான பயன்பாட்டில் இந்த மரங்கள் இருக்குது. அப்போது இதுதான் ஒரு ஈகோசிஸ்டம் க்ரியேட் ஆகுது. ஒன்றுக்கு ஒன்று சார்ந்திருந்து மண்ணோட வளத்தை பெறுகிறது. தாவரங்கள் வந்து இந்த அடுத்து வரக்கூடிய எல்நினோ சூப்பர் எல்நினோ கூட ஓரளவுக்கு தாங்கும் சக்தியை உருவாக்கி மழை இந்த தண்ணீர் வந்து ஆவியாக தடுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கொஞ்சம் ஆக்சிஜனை வெளிப்படுத்தி இந்த ஏரியாவை குளிச்சுக்கு ஒன்று மரங்கள் வந்து அதை கொஞ்சம் தாங்கும் சக்தியை உருவாக்கி, இதுதானுங்க டோட்டல் சிஸ்டம். இதை மாறுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒற்றைப்பயிர் முறை வந்து மிக மிக மோசமானது. காடுகளில் பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வேலியில் எடுத்துகிட்டு அங்கே வெறும் கொழுக்கட்டம் புல், ஆடு மாடு, இவ்வளவு தான். ஸோ இது வந்து
சொன்னால் புரியாது. அறிவால் உணர்ந்து விடு அனுபவம் உணர்த்து முன்னேம்பாங்க. அனுபவம் உணர்த்துறதுக்கு முன்னாடி அறிவால் நம்ம உணர்ந்து செயல்படணும். பாருங்க, ஒரு குளுமையான பசுமை பரப்பு இதுதான். நீங்கள் ஒரே வகையான மரத்தை வச்சு பச்சையாக தெரியல, அது பசுமை பரப்பு கிடையாது. தென்னந்தோப்பு ஏகப்பட்டது இருக்கு இல்லைன்னு, ஏதாவது சவுக்கு தோப்பு வைக்கலாம். எல்லாமே தவறான விஷயம். மொத்தமாக டைவர்சிட்டி இருக்கணும், அதில் லோக்கல் பிளான்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். அங்கே இருக்கிற உயிரினங்கள் வரணும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டியது, இங்கே இத்தனை வகையான தாவரங்கள் இவ்வளவு இருக்குது, வேறு மண்டலங்கள் இருக்குது, இவ்வளவு மரங்கள் இருக்குதுன்னா, இப்போ கார்பன் எவ்வளவுக்கு இவ்வளோ பிடிச்சி வச்சுருக்கு. எல்லாம் காற்றுல இருக்கிற கார்பன் எடுத்து தான் கறி எடுத்து தான் இது உற்பத்தி ஆகுது. ஸோ பூமிக்குள்ளே புதைச்சி வச்சு, தாவர கழிவுகளை புதைச்சி வச்சு, ப்ளஸ்ஸு மண்ணில் இருக்கிற தாவரங்கள் பிடிச்சி வச்சு, மீதி இருக்கிறத விட்டு எப்படி பாடியில் டெம்பரேச்சர் 96 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிற மாதிரி ஒரு தட்பவெப்பநிலை உடம்பு வச்சுருக்குறோம். அது மாதிரி பூமியில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு இப்படி வச்சுருக்குது இயற்கை அல்லது கடவுள். இப்போ புதைபடி எரிபொருள்னு சொல்லி அதை தோண்டி எடுத்து எல்லாம் வெளியில் விட்டு புகை விட்டு காற்றுல கலக்க வச்சிட்டோம். ஸோ அது காற்றை கணத்து வெயிலை மாங்குன்னு அடிக்குது. அதை ரெண்டாவது, பூமியில் மேலே இருக்கிற அந்த புல் சமவெளி அப்படிங்கிற இருக்குல்ல, புல்லே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது வேறு விஷயம். 80% அவுட் அது. இப்போ அதனுடைய கார்பன் எங்கே இருக்குது? காற்றுல இருக்குது. ஸோ 2 வகையிலையும் நம்ம பண்ணதுனால என்ன ஆகிப்போச்சு, வெய்ய தாங்க முடியல. வெயிலை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? பெட்ரோலியம் மற்ற நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும். விவசாயத்தின் மூலமாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆகுது, அதை குறைக்கணும். மண்ணில் அங்கக கார்பனாக சாயில் கார்பனாக இருக்கிறதுக்கு அங்கேயே சேர்த்தணும். திருப்பி மாவர்கள் மக்கி உள்ளே போய் அங்கே கார்பனாக சேரணும். இப்போ இருக்கிற ஃபோட்டோசிந்தசிஸில் மறுபடியும் எமிஷன் ஆகலாம். தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆகும்போது நிறைய அளவு மங்கக கார்பன் மண்ணில் சேரு. இப்படி அப்போது நீங்கள் 2 வகையிலையும் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கடல் உள்வாங்கிட்டு இருந்த கார்பனை அது நிறுத்தி போச்சு, அமிலத்தன்மை மாறிடுச்சு. இப்போ காடுகள் என்ன ஆகி போச்சு, கார்பன் சிங்காக இருந்தது சோர்ஸாக மாறிடுச்சுங்கிற. அதாவது கார்பனை பிடிச்சி வச்சுருக்க இடமா இருந்து வங்கி மாதிரி, பேங்க் டெபாசிட் பண்ணுற வங்கி மாதிரி இருந்தது. இப்போ ஓவர் டிராஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே எல்லாம் காட்டுத்தீ, வெப்பம் அதிகமானாலும் காட்டுத்தீ பரவி காட்டில் எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு பழையபடி அது காற்றுலேயே கலந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எவ்வளவு வகையான தாவரங்கள் இருக்குது நம்மக்கிட்ட, உணவு பயிர்கள் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுது, கார்பனை பிடிச்சி வச்சுருக்குது. மரமாகவும், வாழையாகவும், வேப்ப மரமாகவும், தென்னை மரமாகவும், செடி சத்தையாகவும், இப்படி கார்பன் சோர்ஸ் கார்பன் சிங்காக வச்சுருக்குது, பிடிச்சி வச்சுருக்குது. அப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த மாதிரி இருந்ததுன்னா, வீடுகளில் எல்லாத்துலேயும் மரங்கள் மற்ற தாவரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது பிடிச்சி வச்சுக்குது. உலகத்துடைய மக்கள் தொகை அதிகம் போனதுனால நம்ம எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிவிட்டு மொத்தமாக தொடச்சி எடுத்துட்றோம். ஸோ மிஸ்டர் க்ளீனுங்கிறது நீங்கள் வெயில் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு, வெயில் அது அந்த சுற்றுச்சூழல் அமைப்புடைய முதற்சியாவை தட்பவெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறது இப்படி தான். அதுக்கடுத்து உணவுப் பொருள் உற்பத்திக்கு எப்படி உதவுது, அது வாழ்க்கைக்கு எப்படி உயிர் சூழலை உருவாக்குது அப்படின்னு, அது உயிர் மூச்சு காற்று எப்படி கொடுக்குது அப்படிங்கிற அத்தனை சேவைகளை செய்கிறதுக்கு என்ன வேணும்? பயோடைவர்சிட்டி வேணும். இந்த சூழல் அமைப்பு சிதைக்கப்படுறத நாம் பார்க்கணும். இதை மாற்றணும்னா நம்ம ஒரு பெரியதொரு இயக்கத்தை உருவாக்கி நடத்தணும். அப்போ தான் இந்த உயிர் சூழல்களுக்கு ஒவ்வொருவரும் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேடி வைக்கணும்? பணம் நகை அல்ல, தூய்மையான காற்று, நல்ல சத்தான விஷமில்லாத உணவு, நல்லதொரு தட்பவெப்பநிலை. இதுதான் எதிர்கால சந்ததிக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு மட்டும் நம்ம இருந்தால் தான் மற்றதுக்கெல்லாம் வேல்யூவேஷன் உண்டு. அதனால் இதை நம்ம ஒரு பல அடுக்கு விவசாய முறை, பல பயிர் சாகுபடி முறை, கொஞ்சம் மற்ற உயிரினங்களுக்காக வாழவுக்காண்டான வழிவேகைகள் செய்கிறது. பாருங்கள், எல்லா பட்டாம்பூச்சி எல்லாமே இருக்குது. இது ஒரு கொடித்தாவரம் படர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாமே நம்ம இங்கே எல்லாமே கீழே விழுது. அப்போது டோட்டல் ஏரியாவும் அற்புதமான ஒரு மண் வளம் 10 வருஷத்தில் டெவலப் ஆகிருக்கு.